இந்த முதலாம் பாடல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். தெய்வ பிள்ளையே, பரலோக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்தாரே, அவரை நாம் விசுவாசித்ததினால்தான் பாவ சாபங்களிலிருந்து நாம் மீட்கப்பட்டோம். இந்நாட்களிலே நாம் நீதிமான்களாக காணப்படுகிறோம். அப்படி நம்மை மீட்டு ரட்சித்த தேவனை நாம் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த வேண்டும். இந்நாட்களிலே நம் ஜீவியத்தை நாம் பரிசோதித்து பார்க்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமானவராக காணப்படுகிறார். ஒவ்வொரு வருடத்தையும் நன்மையாலே நிரப்புகிற தேவன் அப்படி இந்த வருடத்தையும் நமக்கு நன்மையாக அவருடைய வார்த்தையினாலே அல்லேலூயா ஆசீர்வதிக்கக்கூடியவராகவே காணப்படுகிறார். நம்முடைய உள்ளத்திற்குள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்திருக்கிறார். அவர் பிதாவாகிய தேவன் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய உள்ளத்திற்குள் அனுப்பி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எப்படி இயேசு கிறிஸ்து முதலாவது இரட்சகராக இந்த உலகத்திற்கு கடந்து வந்தாரோ, அல்லேலூயா, அது நமக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருந்ததோ அதுபோல அவருடைய இரண்டாம் வருகையும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். காரணம், ரட்சிப்படைந்த நாம் அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். இந்த ஸ்தோத்திர பாடலை நாம் பாடுவோம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. பாவபாரத்தினின்று என்னை மீட்டிட்டார், சாப வல்லமையினின்று என்னை ரட்சித்தார். பாவபாரத்தினின்று என்னை மீட்டிட்டார், சாப வல்லமையினின்று என்னை காத்திட்டார். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், என்றும் என்றுமே. சேனைகளின் தேவனே சொந்தமானாரே, பரிசுத்த தூதர்களை தந்து விட்டாரே. சேனைகளின் தேவனின் சொந்தமானாரே, பரிசுத்த தூதர்களை தந்து விட்டாரே. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றுமே. ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றுமே. வருடத்தை நன்மையால் நிறைப்பவரே, வார்த்தையினால் அதிசயம் காண செய்யுமே. வருடத்தை நன்மையால் நிறைப்பவரே, வார்த்தையினால் அதிசயம் காண செய்யுமே. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றுமே. ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றுமே. இரட்சகராம் இயேசு என் உள்ளம் வந்தாரே, பரிசுத்த ஆவியை ஊற்றிவிட்டாரே. இரட்சகராம் இயேசு என் உள்ளம் வந்தாரே, பரிசுத்த ஆவியை ஊற்றிவிட்டாரே. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றுமே. ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றுமே. சீக்கிரமாய் வரப்போகும் ஆத்மநேசரே, சீக்கிரமாய் காண்பேனே பொன்முகத்தையே. சீக்கிரமாய் வரப்போகும் ஆத்மநேசரே, சீக்கிரமாய் காண்பேனே பொன்முகத்தையே. பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றுமே. ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றுமே. என்றும் என்றுமே. ஆம் தெய்வ பிள்ளையே, நாம் இந்நாட்களிலே இரட்சிப்படைந்திருக்கிறோம். அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தோம். அந்த விசுவாசம் நல்லதொரு விசுவாசமாக, மீட்பின் விசுவாசமாக காணப்படும்படியாக மனந்திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நம்பி மனந்திரும்பும்படியாக தீர்மானித்தோம். பின்பு பாவ சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவான சத்திய உபதேசத்தை கை கொள்ளும்படியாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம். பின்பு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தீர்மானித்து ஒரு நாள் உண்டு, அது கிறிஸ்துவின் வருகையின் நாள். அல்லேலூயா. ஆகவே ரட்சிப்பின் அனுபவம் நிறைவேறும்படியாக பிரயாசப்படுகிறவர்களாகவே இருக்கிறோம். நாளுக்கு நாள்
பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். இந்த காலை வேளையிலே நாம் ஜபிக்க வேண்டும். கர்த்தாவே, இன்னும் யார் யார் விசுவாசிக்காமல் உம்முடைய நாமம் மகிமையானது, மீட்கக்கூடியது, ரட்சிப்படைய பண்ணக்கூடியது என்பதை விசுவாசியாமல் ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் மனம் திரும்பும்படியாக, அவர்கள் முழுக்க ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ தீர்மானிக்க கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்களும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாக, நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்க பிரயாசப்படுகிறவர்களாக காணப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜபத்தோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அநேகருடைய ஸ்தோத்திர பலியினாலே தேவனுடைய கிருபை என்ன செய்யும்? பெருகக்கூடியதாய் இருக்கும் என்று படிக்கிறோம். அப்படியே அநேகர் தேவனுடைய கிருபையை விசுவாசத்தினாலே இலவசமாக பெற்றுக்கொண்டு ரட்சிப்படையும்படியாக, பரிசுத்தமாக்கப்படும்படியாக, தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அப்படிப்பட்ட பரலோக தேவ கிருபையை குறித்த ஒரு பாடலை நாம் பாடுவோம். கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே என்கிற பாடலை நாம் பாடுவோம். கிருபை இதே, தேவ கிருபை இதே, கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்தே போ. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்தே போ. ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பர. ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபை இதே, தேவ கிருபை இதே, கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்தே போ. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்தே போ. எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்து மகிமை சேர்ந்தனரே பூரணமாய். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்து மகிமை சேர்ந்தனரே காத்தனரே. கர்த்தர் எம்மை கருணையினால் தூய சேவை செய்ய காத்தனரே. கர்த்தர் எம்மை கருணையினால் தூய சேவை செய்ய கிருபை இதே, தேவ கிருபை இதே, கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்தே போ. இயேசுவிலே பொன்னே
நேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போ. அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சோதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சோதராய். கிருபையிது தேவ கிருபையிது, கிருபையிது தேவ கிருபையிது, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் வேட்டிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்து நிலை தேடுவோம். அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். விசுவாசத்து நிலை தேடுவோம். அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். கிருபையிது தேவ கிருபையிது, கிருபையிது தேவ கிருபையிது, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போ. 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 ஆம், தேவன் கொடுக்கிற கிருபை நம்மை நீதிமானாக்குகிறது. தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை பரிசுத்தமாக வாழ வைக்கிறது. தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷத்திற்குள் அகமைகளை வைக்கிறது. தேவன் கொடுக்கிற கிருபை நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடைய பண்ணுகிறது. தேவன் கொடுக்கிற கிருபை அளவற்றதாக நம் உள்ளத்திலே தேவ மகிமையாக மாறுகிறது. தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை நம்மை தாங்கி ஏந்தி சுமக்கிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட பரலோக கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு இந்த நாளிலே தேவனை மகிமைப்படுத்த தேவன் நம்மை தேவ சமூகத்திலே கொண்டு வந்த தயவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளையே, சரியான விசுவாச வாழ்க்கை தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருடைய பரலோக திட்டத்திற்குள்ளாக நம்மை ஆசீர்வாதமாக கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள் உங்கள் வாழ்விலே தேவன் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று? பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாழ்க்கையிலே நான் விசுவாசிக்கிறேன், தேவன் அவருடைய நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், என்ன திட்டம் பாஸ்டர் உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிறார் என்று? வேதத்தில் உள்ள அதிசயங்களை எடுத்து கூறக்கூடிய நல்ல திட்டத்தை தேவன் என் வாழ்விலே வைத்திருக்கிறார். அதற்கும் என்ன தேவை? அவருடைய கிருபை தேவை. பிரைஸ் தி லார்ட். தேவப்பிள்ளை, அப்படி நீங்கள்
ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நல்ல பரலோக திட்டத்தை வைத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படிப்பட்ட திட்டத்தை வைத்திருக்கிறார் தெரியுமா? உங்கள் மூலமாக சிலர் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக திறப்பிலே நின்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சில நல்ல திட்டங்களை தேவன் உங்கள் வாழ்விலே வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னும் சிலருடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற திட்டம் எப்படிப்பட்டது? நான் ஆவியோடும் துதிப்பேன், கருத்தோடும் துதிப்பேன். தேவனை துதித்து ஆராதிக்கக்கூடிய பாக்கியகரமான நல்ல திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதனால் தான் வேதத்திலே படிக்கிறோம், ஒரு கூட்ட ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இப்படியாக தெய்வ பிள்ளையே, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் தேவன் அப்படிப்பட்ட நல்ல பரலோக திட்டத்தை வைத்திருக்கிறபடியால் தான் தேவன் இந்நாட்களிலே உங்களை கிருபை பெற்றவர்களாக, தேவனுடைய வாழ்த்துதலுக்கு பங்குள்ளவர்களாக காணப்பட செய்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களால் சொல்ல முடியும், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கும் அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக, அந்த கிருபையிலே வளரும்படியாக, பெற்றுக்கொண்ட கிருபையை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சொல்ல முடியும். எல்லாம் எங்களுக்கு தகுதியானதல்ல. தேவன் எங்கள் வாழ்க்கையில எது தகுதி என்று சொன்னாரோ அதை மாத்திரமே அனுபவிப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்களை எடுத்துக்கொள்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள்தான் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, அப்படி செம்மையான பாதையிலே நடக்கிற நீதிமான்களை தேவன் என்ன செய்வார்? அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்தி, எத்தனையோ பரிசுத்தவான்கள் நல்லதொரு போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தார்கள் என்றால் அவருடைய வருகை நாளுக்கும் உங்களை ஆயத்தப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்கிற அனைத்தும் எப்படி இருக்கும்? நன்மையானதாகவே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் சொல்லுவீர்கள், தேவனுக்கு தகுதியானவைகளை மாத்திரமே அனுபவிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே இன்னும் அப்படியே கர்த்தாவே நீர் எதிர்பார்க்கிற விதத்தில் நாங்கள் பக்தி விருத்தியிலே வளரும்படியாக இன்னும் உம்முடைய வல்லமையான அபிஷேகத்தை எங்களிலே நிறைவாக ஊற்றும் என்று சொல்லி ஊற்றிடுமே உம் வல்லமையை. ஹல்லேலூயா. இந்த நாளில் எங்கள் மேலே என்கிற பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. வல்லமை வல்லமை தாருமே,
தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீ சல்லாளம் கொண்டு சென்று இந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே. நீ சல்லாளம் கொண்டு சென்று இந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை தந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து ஒரு விட்டுதலை இந்த காலை ஒரு தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அச்சாரமாக கொடுக்கிற தேவன் இந்த பகல் வேளையிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அளவில்லாமல் தேவ கிருபையை பெருக பண்ணி ஒரு எல்லா பாவ சாப கட்டுகளிலிருந்து எல்லா அந்தகார சங்கிலிகளிலிருந்து ஒரு பெரிய விட்டுதலை மீட்பும் ரட்சிப்பும் உண்டாகும்படியாக ஒரு தலபல வரதபதில அளவில்லாமல் பரிசுத்த ஆவியின் வல்லமையை ஒரு தலபல வரதபதில தேவ அன்பாக ஊற்றுகிறார். ஒரு தலபல வரதபதில ரபகல வரதபதில வர ஹalleluya 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 ஒரு தலபல வரதபதில ரபகல வரதபதில வர இனி உன் வாழ்க்கையிலே தவறான பயங்கள் இருக்காது. இனி உன் வாழ்க்கையிலே தேவ பலமும் தேவ அன்பும் தெளிந்த புத்தியும் உண்டாயிருக்கும். ஒரு தேவன் நமக்கு அருளும் பரிசுத்த ஆவியானவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளையே, இனி நீ உன் சுய புத்தியின் மேல் சாய மாட்டாய். இனி நீ உன் சுய புத்தியின் மீது அல்ல உன் நம்பிக்கையை வைப்பது. ஒரு தலபல வரதபது இனி நீ முழு இருதயத்தோடும் ஒரு தலபல வர
கர்த்தரில் நம்பிக்கையாயிருப்பாய். ஒரு அப்படி கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிற நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தேவன் அச்சாரமாக கொடுத்து ஒரு மகனே மகளே, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயராய் இருப்பேன். ஒரு இனி உன் வாழ்க்கையிலே தவறான சுய புத்தி மட்டுமல்ல செயலாற்றுகிறது. ஒரு என்னுடைய கிருபையினூடாக தெளிந்த புத்தியும் ஒரு தேவ பலமும் ஒரு தேவ அன்பும் ஒரு உன் வாழ்க்கையிலே நிறைவாய் செயலாற்றி கொண்டே இருக்கும். ஒரு நீ கர்த்தருக்கு விரும்பினவைகளையே செய்து கொண்டு இருப்பாய். ஒரு எழுப்புதல் உண்டு, ஒரு வல்லமை உண்டு, ஒரு கர்த்தரிடத்தில் வரங்கள் உண்டு. ஒரு கர்த்தருக்கு இந்த மிகுதியாக கனிகளை கொடுப்பாய். ஒரு எல்லா அந்தகார சங்கிலிகளிலிருந்து ஒரு முற்றிலுமான மீட்பும் விடுதலையும் ரட்சிப்போம் ஒரு அனுபவிப்பாய். ஒரு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 இந்த காலை வேளையிலே அப்படியே கர்த்தாவே, எங்களுடைய இருதயமும் எங்களுடைய மனதும் எங்களுடைய சரீரமும் எப்பொழுதும் தூய்மையானதாகவே இருப்பதற்கு ஏதுவாக எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் அப்படியே ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்பீர்களா? ஒரு தலபல வரத பதில் ரபக்கல வரத பதில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன். ஆம் தெய்வ பிள்ளையே, நம்முடைய தேவன் ஆராதனைக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, நாம் தாயின் வயிற்றிலே கர்ப்பம் தரிக்கப்பட்டு உருவாகும் முன்னே தேவன் நம்மை அறிந்திருக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட மகத்துவமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம், எப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவனை நாம் துதிக்கிறோம். நாம் தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே தேவன் நம்மை அறிந்தாராம். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பாகவே தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்கள் தொழுது கொள்கிறீர்கள், அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள்.
அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். ஆகவே தெய்வ பிள்ளையே, கர்த்தாவே, என் வாழ்விலே உண்டாகிற சூழ்நிலைகள் அநேகம். ஆனால் அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலெல்லாம் நான் கர்த்தர் மீது என் பாரத்தை வைத்துவிட்டு நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விடமாட்டார் என்கிற விசுவாசத்தோடு தேவன் எனக்கு நியமித்திருக்கிற பாதையிலே நான் பொறுமையோடு ஓட தீர்மானிக்கிறேன் என்று சொல்லி என் உள்ளமும் உடலும் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க நான் அர்ப்பணித்திருக்கிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் தகுதியாயிராது என்று சொல்லி ஓடுகிறேன் கர்த்தர் நியமித்த பாதையிலே ஓடுகிறேன் என்று சொல்லி ஒரு அப்படிப்பட்ட நல்ல தீர்மானத்தோடு தேவன் நியமித்திருக்கிற பாதையிலே நீ நடக்கும்போது, தேவன் நியமித்திருக்கிற பாதையிலே நீ பொறுமையோடு ஓடும்போது, பெரிய எஜமாட்டியாக இருந்தாலும் சரி, யோசேப்பை போல கர்த்தருக்கு பயந்து காணப்படுவாய். யோசித்து பாருங்க, ராஜா கூப்பிடுறாரு அப்படின்னு தெரிஞ்சோன்ன உரியாவனுடைய மனைவியே மௌனமாயிட்டா. யாரு கூப்பிடுறாருன்னு தெரிஞ்சோன்ன, ராஜா கூப்பிடுறாருன்னு சொன்ன உடனே உரியாவனுடைய மனைவி மௌனமாயிட்டா. ஆனா எஜமாட்டியா இருந்தா என்ன, நான் தவறானவைகளுக்கு இணங்க மாட்டேன் என்று தீர்மானித்த யோசேப்பு ஓடினான் தனக்கு நியமித்த தேவனுக்கு பயந்த வழியிலே ஓடினான். ஒரு தலபல வராத பதில் ஒரு தலபல வராத பதில், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஓடினான். ஒரு தலபல வராத பதில். உள்ளமும் உடலும் எப்பொழுதும் தூய்மையாய் இருக்கும்படியாக ஓடினான். ஒரு தலபல வராத பதில் ரபகால வராத. அப்படி ஓடுகிற தெய்வ பிள்ளையே, நீ தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். ஒரு தலபல வராத பதில் ரபகால வராத பதில். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ ஒருபோதும் உடைய சுய புத்தியின் மேல் மாத்திரம் சாய்ந்து வாழ்கிறவன் அல்ல. ஒரு தலபல வராத பதில் ரபகால வராத. தேவன் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலும் தேவ அன்பினாலும் தெளிந்த புத்தியோடும் வாழ தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். ஒரு தலபல வராத பதில் ரபகால வராத பதில். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். அப்படி நல்ல தீர்மானத்தோடு ஹல்லேலூயா 2 எடுத்துக்காட்டுகளை இந்த ஆராதனை வேளையிலே தேவன் உங்களுக்கு முன்பாக ஹல்லேலூயா நிறுத்தி நோக்கி பார்க்க செய்கிறார். அந்த உரியாவின் மனைவியையும் பார், அந்த யோசேப்பையும் பார். ஒரு தலபல வரதபுதலவே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். ஒரு தலபல வரதபுதல. அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே அவருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே நன்மைக்கு எதுவாக வாய்க்கும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஒரு தலபல வரதபுதல. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யாத்தேரோ நாமத்தே நாதரவே. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யாத்தேரோ நாமத்தே நாதரவே. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யாத்தேரோ நாமத்தே நாதரவே.
அல்லேலூயா 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 யோசித்து பாருங்க, பேதுருவுக்கு நல்ல அனுபவம் உண்டு. எதுல? மீன் பிடிப்பதில். ஆனால் எவ்வளோதான் அனுபவம் இருந்து என்ன பிரயோஜனம்? தன்னுடைய சுய புத்தியின் மேலே சாய்ந்து அவர் முழுவதும் வலை வீசி கடலிலே மீன் பிடிக்க பிரயாசப்பட்டும் ஒன்றும் என்ன செய்யலை, அகப்படலை. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு வந்தார். நீ ஆழத்திலே போய் வலையை வீசு என்று சொன்னார். அவருடைய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து தாழ்த்தி வலையை வீசின போது படகு நிரம்ப வலை கிழிய இழுத்து கொண்டு வர முடியாத அளவிற்கு தேவன் நன்மைகளை செய்தார். தேவனுக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சில சந்தர்ப்பங்களில் நம்ம சுய புத்திக்கு இடம் கொடுக்காம கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து, கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளின்படியே செய்வேன் என்று சொல்லி தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உன்னால் செய்ய முடியாததை அவர் செய்து நிறைவேற்றுவார். என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாத, என் இயேசுவாலாகாத, என் இயேசுவாலாகாததொன்றில்லை. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே சகோதரனே சகோதரியே, நீ பலவிதமான காரியங்களை குறித்து உன் புத்தியிலே சிந்தித்து இது எப்படி ஆகும், நான் விரும்புகிற காரியம் எப்படி நடக்கும், கர்த்தாவே இன்னென்ன காரியங்கள் என் வாழ்க்கையிலே நன்மையாக நிறைவேற வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிறேனே, இதெல்லாம் எப்படி ஆகும்? நான் என்னுடைய அனுபவத்தை கொண்டு பிரயாசப்படுகிறேன், நான் என்னுடைய கர்த்தாவே சுய புத்தியின்படி காரியங்களை செய்கிறேன் என்றெல்லாம், ஆனால் இன்னும் நான் நினைத்த நல்ல காரியங்கள் நடக்கலையேன்னு நீங்க ஒருவேளை எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பேதுருவை போல, அந்த யோசேப்பை போல நீங்களும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் சுய புத்தியிலே சாய்ந்து கொள்ளாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தாவே சொல்லும், நீ சொல்லுகிறபடி செய்வேன், உம்முடைய வார்த்தைகளுக்கே கீழ்ப்படிவேன், என்னை தாழ்த்துகிறேன், என்னை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி வாழ்வை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி அவருடைய கையினாலே உன் வாழ்விலே நன்மையை வாய்க்க செய்வார். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம்
செய்வார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். அப்படிதான் தாவீதினுடைய வாழ்க்கை பின்னாட்கள் கர்த்தரை நம்பி பலன் பெற்றதாக, சுகம் பெற்றதாக, விடுதலை பெற்றதாக, ஆரோக்கியம் அடைந்ததாக, ரட்சிப்படைந்ததாக மாறினபடியினால் தான் அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், ஊழியக்காரர்களே கர்த்தரை நம்புங்கள், விசுவாசிகளே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்பி வாழும் போது உன் வாழ்க்கையிலே பலன் உண்டு, உன் வாழ்க்கையிலே தெய்வீக விடுதலை உண்டு, உன் வாழ்க்கையிலே தெய்வீக நன்மைகள் உண்டு. தேவனுடைய சித்தத்தின்படி நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா, 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 Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, 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 Hallelujah. ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், தான் பச்சிளம் குழந்தையாக இருக்கும்போது தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவராக காணப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளை, இந்த காலை வேளையிலே அப்படி தேவன் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தாவே, தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே நீர் என்னை தெரிந்து கொண்டீர், நீர் என்னை அறிந்திருக்கிறீர். இன்றைக்கும் நாங்கள் உம்மையே கேடகமாக, உம்மையே நம்பிக்கையாக வைத்து எங்கள் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறோம் என்று சொல்லி ஜீவியத்தை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரும் தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். அப்படிப்பட்ட தாவீதுக்கு விரோதமாக கோலியாத்தெல்லாம் எதிர் நின்ற வேளையிலே தேவன் என்ன செய்தார்? தாவீதுக்கு நம்பிக்கைக்குரியவராக மாறினார், தாவீதிற்கு பலனாக மாறினார், தாவீதிற்கு கேடகமாக மாறினார். ஆகவே உங்களுக்கு விரோதமாக எந்த பொல்லாத ஆயுதமும் வாய்க்காதே போகும். காரணம், அவரே உன் கேடகம், அவரே உன் நம்பிக்கை, அவரே உன் பலன். ஹல்லேலூயா. இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப எந்தன் வாழ்க்கையில் துணையானார், எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையில் துணையானார். ஓம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகோ. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகோ. இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம்.
காலை வேளையிலே ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தாவே, இனி வரக்கூடிய நாட்களிலே நான் தேவையில்லாத காரியங்களை நினைத்து கொண்டிருக்க மாட்டேன். என்னுடைய நினைவுகள் எல்லாம் உம்முடையதாகவே இருக்கும். என்னுடைய வழிகள் எல்லாம் உம்முடையதாகவே இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் பார்க்கும்போது சொல்லக்கூடாது, ஏன் நினைவா உன் நினைவு இல்லை, ஏன் வழிகளா உன்னுடைய வழிகள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த காலை வேளையிலே என்றைக்கும் தேவன் பலனாய் இருக்கும்படியாக, என்றைக்கும் தேவனே கேடகமாய் இருக்கும்படியாக, அவரே நம்பிக்கைக்குரியவராக காணப்படும்படியாக, அவரே துதிக்கு பாத்திரராக விளங்கும்படியாக, அவரே ஆராதனைக்கும் புகழ்ச்சிக்கும் காரணராய் இருக்கும்படியாக இந்த காலை வேளையிலே ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். உம்முடைய வழிகள் என்னுடைய வழிகள், உம்முடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகளாக காணப்படும்படியாக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். என்னையே துதிக்க வந்தோம். என்னையே துதிக்க வந்தோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லோ உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லோ உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது போலோ தடியோ உண்மையா என்னையும் கேட்டிடும். உமது போலோ தடியோ உண்மையா என்னையும் கேட்டிடும். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. 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 கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும்.
கர்த்தருடைய வசனம் என்னை தேற்றும். அவருடைய வசனம் என்னை தேற்றும். கர்த்தருடைய உபதேசங்கள் என்னை நடத்தும். உபதேசம் எங்களை நடத்தும். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் சத்தியத்திற்கு வழி நடத்துவார் நடத்துவார் என்கிற வசனம் வசனமே கர்த்தாவே ஹல்லேலூயா. எங்கள் வாழ்விலே எங்கள் வாழ்விலே நிறைவேற செய்கிற தயவுக்காக நிறைவேறச் செய்கிற தயவுக்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, அன்பு மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, அப்படியே நீர் நல்ல மேய்ப்பராய் இருந்து ஆத்துமாவே தேற்றி உடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை உடைய நீதியின் பாதையிலே நடத்துகிறீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கர்த்தாவே சகல வேத வசனங்களும் எங்களுடைய வாழ்விலே கர்த்தாவே கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சவுமாக காணப்பட செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலேயும் நாங்கள் கர்த்தாவே இயேசுவே ஆலியா நீரே எங்களை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தாயின் மடியில் இருந்தபோதே எங்களுடைய நம்பிக்கை ஆலில் உம்பேரில் இருக்க பண்ணினீர் என்பதை உறுதிப்படுத்தி உம்மை ஆராதிக்க செய்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாறாத தேவனுடைய பிரசன்னம், மாறாத தேவனுடைய சமூகம் உடைய பிள்ளைகளோடு எவ்விடங்களிலும் காணப்படட்டும். அதன் மூலமாக பூமியானது உம்முடைய மகிமையினாலே நிரம்பி இருக்கிறது என்பதை உம்முடைய பிள்ளைகள் அனுபவமாக்கி கொண்டு உம்மையே துதித்து உயர்த்தி உம்மையே ஆராதித்து உம்மையே பிரியப்படுத்துகிறவர்களாக காணப்பட தேவன்தாமே அனுக்கிரகம் செய்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவும் கேரடிக்கிறேன். நீர் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே அநேகருடைய வாழ்விலே ஹல்லேலூயா நல்ல சிந்தனைகளே உண்டாயிருக்க வேண்டும், நல்ல எண்ணங்களே உண்டாயிருக்க வேண்டும், நல்ல நினைவுகளே உண்டாயிருக்க வேண்டும், நல்ல வழிகளே எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்கிற தீர்மானம் எடுத்துக்கொள்வதற்கு ஏதுவாக இந்த நாள் ஆராதனை வேளையை ஆசீர்வாதமாக்கின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா தவறான காரியங்களிலிருந்தும் விடுதலை பெற்றோம் என்கிற நிச்சயத்தோடு மகிழ்ந்திருக்க செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.